ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு அமேசிங்கான 3D AI இமேஜில் உங்கள் நேமை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி காப்பி பண்ண முடியலன்னா உங்கள் ஃபோனில் உள்ள நோட்ஸில் போய் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் உள்ள ப்ரௌசர் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு பின் கிரியேட்டர் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இமேஜ் கிரியேட்டர் ஃபார் மைக்ரோசாஃப்ட் டிசைனர். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் புதுசாக இமேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒயிட் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்போதே நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணோன்னா ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 நேம் கொடுத்துருப்பேன், விஜய் ரோஸ்ன்னு. இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தாலும் நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டை வச்சு அதான் ஒரு ஏஐ இமேஜ் க்ரியேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ இமேஜ் க்ரியேட் பண்ணி வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசிங்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.